கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உண்மையாய் இருக்க வேண்டியதனுடைய காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். உண்மையாய் இருக்க வேண்டிய எந்தெந்த பகுதியிலெல்லாம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். ஆனாலும் சில பகுதிகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் தேவனுடைய ஊழியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தில் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். தீகுக்கு என்பவனும் ஒனேசிமு என்பவனும் கர்த்தருடைய ஊழியத்தில் உண்மையாக இருந்தார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். அவருடைய ஊழியத்தில் அவர்களுக்கு உதவிக்காரராக இருந்தவங்க ரொம்ப உண்மையாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவர்களை குறித்து ஆண்டவருடைய அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகள் எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனாகிய தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான் என்று சொல்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கொலோசியர் 1:7 எப்பாப்ரா என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் கர்த்தருடைய ஊழியத்தில் ரொம்ப உண்மையாக இருந்திருக்கார். தீகுக்கு உண்மையாக இருந்தார், ஒனேசிமு உண்மையாக இருந்தார், அடுத்து எப்பாப்ரா. ஒன்று தீமோத்தேயு 1:12 யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன ஆண்டவர் உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த ஊழியத்தில் என்றார். எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். அதே போல இவரும் என்றால் யாரை சொல்லியிருக்கு?
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாயும் பிரதிச்சனமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். மோசேயை குறித்து ஆண்டவரே சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படி சொல்றார். பிரியமானவளே, இன்றைக்கு நம்ம குறித்து ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? நாம் உண்மையாக இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்ல முடியுமா? சொல்லணும். அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டியது அவசியம். மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியமான காரியமாய் இருக்கிறது. வேத வசனத்தை பிரசங்கிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். எரேமியா 23:28. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். கோதுமைனா எதை சொல்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறார். அப்போ என் வார்த்தை உள்ளவன் எவனோ அதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2:17. கலப்பாய் பேசாமல் துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அநேகரை போல நாங்கள் கலப்பாய் பேசாமல், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வசனத்தை துப்புரவாகவும் உண்மையாகவும் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட பிரகாரமாகவும் நாங்கள் அதை பேசுகிறோம் என்று சொல்கிறார். நாங்கள் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறதுல உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். எங்களை ஆராய்கிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். 2 கொரிந்தியர் 4:2. அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அருமையான ஒரு சாட்சி. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக அவர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்த பிரகாரமாகவே நாங்கள் அதை பேசுகிறோம் என்று இங்கே ஒரு நல்ல சாட்சி சொல்றார். ரெண்டு தீமோத்தேயு 4:2. அப்போ தேவ வசனத்தை உண்மையாய் சொல்ல வேண்டும்
பிரசங்கிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறார். அடுத்து பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் உண்மை. 2 நாளாகமம் 31 அதிகாரம் 11-12. இந்த காணிக்கைகளை உண்மையாய் எடுத்து வைத்தார்களாம். அதில் எந்த ஒரு ஃப்ராடும் பண்ணலை, உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். லேவியராகமம் 27:30. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசமபாகம்னா என்னங்க? 10ல் ஒரு பங்கு. தசமபாகம் எல்லாம் பரிசுத்தமானது என்று கர்த்தர் சொல்கிறார், அது கர்த்தருக்குரியது என்று சொல்கிறார். நம்முடைய வருமானத்தில் 10ல் ஒரு பங்கை நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். அவர் கொடுத்தது தான் எல்லாம். ஆனாலும் ஆண்டவர் அப்படி ஒரு பிரமாணத்தை சொல்கிறாரு, 10ல் ஒரு பங்கை நீ தசமபாகமாக, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அதை செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அந்த காலத்துலலாம் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, 10ல் ஒரு பாகம். ஆனால் இந்த காலத்தில் உண்மையாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. எல்லாம் அமைக்கிட்டு போகிற ஆளாக தான் இருக்குது இன்றைக்கி. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாம் உண்மையாக இருந்தாங்க. 10ல் ஒரு பாகம், தசம பாகம், அது ஆண்டவருக்கு பரிசுத்தமான காரியம் அப்படின்னு சொல்லி உண்மையாக இருந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையினாலே நான் உண்மையாக இருக்கிறேன். இந்த 10ல் ஒரு பாகம் நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை, இன்னைக்கு வரைக்கும் நான் அதில் உண்மையாக இருக்கிறோம். சந்தேகம் இருந்தால் டாக்டர் அம்மாவை கேட்டுக்குங்க, நாங்கள் எப்படி உண்மையாக இருக்கிறோம்னு சொல்லி. யாத்திராகமம் 20:10-11. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 7ஆம் நாள் ஓய்வு நாளாக அனுசரித்தார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவர் உலகத்தையும் அதனுடைய படைப்புகளையும் 6 நாளில் படைச்சிட்டு 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்து இருந்தாராம். அவரே ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அதை அப்போ 7ஆம் நாள் அவர் பரிசுத்தப்படுத்தினது, அதை இது பண்ணதுனால அதை நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்டிருந்தது.
ஆனால் இன்னைக்கு புதிய பாட்டின் காலத்தில் எது நமக்கு ஓய்வு நாள் என்றால் வாரத்தின் முதல் நாளாகிய இயேசு உயிர்த்தெழுந்த நாள் தான் ஓய்வு நாள். இன்னைக்கு நமக்கு ஓய்வு நாள்னு சொன்னால் வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாள்னா எதுங்க? எந்த கிழமை? சரி. அடுத்து, பிறரை சீர்பொருந்த செய்வதில்லை உண்மையாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியுமா? இன்னைக்கு செஞ்சா அடுத்த சபையில் ஏற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியாது. பாவம் செய்தவர்களை வேணா ரகசியமாக கூப்பிட்டு கண்டித்து அவளை சரி பண்ணலாமே தவிர எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்றதுங்கிறது இன்னைக்கு அது நடக்கிற காரியம் இல்லை. ஆனால் அப்போஸ்தலன் எழுதுகிறார், எல்லாருக்கும் முன்பாக என்ன செய், பாவம் செய்தவர்களை கடிந்து கொள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 27:6. தன் கால்களை தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். ஏங்க, நீதிமொழிகள் 27:6ங்க. திருப்பியோட வாசிங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நூற்றி 41 சங்கீதம் 5 நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை குட்டி அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். போல் இருக்கும், எண்ணெயை போல் இருக்கும். சரி, அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கும்ங்கிறார். நீதிமான் என் தலையில் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு அபிஷேக எண்ணெயை போல இருக்கும் சொல்றார். நூற்றி 41 சங்கீதம் 5 சரி சரி. கலாத்தியர் 6:1. யாராவது ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டாங்கன்னா அவர்களை சாந்தமுள்ள ஆவியோடு சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து, ரகசியங்களை காத்துக்கொள்வதில் உண்மை. 11 நீதிமொழிகள் 11 12, 13.
நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12-13. மதி கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். புறம் கூறி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ரகசியங்களை காத்து கொள்ள வேண்டும். புறங்கூறி திரிகிறவன் என்ன செய்கிறானா? புறங்கூறி திரிகிறவன் என்ன ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். கோல் சொல்றவன் அடுத்து தகவல்களை அறிவிப்பதில் உண்மை. நீதிமொழிகள் 13-17. நீதிமொழிகள் ஔஷதம்னா என்னங்க? மருந்து. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. துரோகம் உள்ள தூதன் தீவினையை வெறுப்பான். தீதிலே விடுவான். சரி. உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம், மருந்து. உண்மையுள்ள ஸ்தானாதிபதி எல்லா காரியங்களிலும் உண்மை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8-13. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8-13. அப்படியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே சிறிகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலத்தையும் நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அப்ப உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இங்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒரே மனைவியுடைய புருஷராக இருக்கணுமா? அது ஏன் அங்கே அப்படி போட்டிருக்குன்னா, அந்த காலத்தில் கணக்கு வழக்கு இல்லாமல் மனைவிகளை மணந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அதனால தான் இங்கே பர்டிகுலராக அதை சொல்கிறாரு, ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து நமது நடக்கைகளில் உண்மை. 2 கொரிந்தியர் 1:12. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்தவர் யாரு? பிதாவாகிய தெய்வம். பிதா
பிதா என்றால் அவர் பேர் என்னங்க? யெகோவா. அவருடைய பேர் என்ன? யெகோவா. என்றும் நிலைத்திருப்பவர் என்று அர்த்தம். அதுக்கு யெகோவான என்ன அர்த்தம்? என்னைக்கு இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர்னு அர்த்தம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கை, அதாவது அவங்கள பற்றி பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, விக்கிரகங்களை செய்து விற்கிறவங்களாம். விக்கிரகங்களை, சிலைகளை செஞ்சு விற்கிறவங்க. தண்ணி ஆபிரகாம உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் கண்டார். சிலைகளை செஞ்சு விற்கிறாங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் இவர் ஆபிரகாம். ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் அப்படி தியானம் பண்ணுவாராம். நிச்சயமாக இந்த சிலைகளெல்லாம் சாமியாக இருக்க முடியாது, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் தனியாக உட்கார்ந்து தியானம் பண்ணுவாராம். அதனால தான் கர்த்தர் அதை பார்த்து ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்து, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளில் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளில் உண்மையாக இருக்கணும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 23ஆம் வசனம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவனிடத்தில் கணக்கு கேட்டான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், ஆகையினாலே அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று அந்த எஜமான் அவனை குறித்து பாராட்டினான். அடுத்து சொல்லியிருக்கு, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வெகுமதி, அவர்களை பாராட்டுகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு பெரிய, அதாவது சந்தோஷத்துக்குள்ள, மகிழ்ச்சிக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார்.
உலக காரியங்களில் உண்மை. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10, 11, 12. உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகப் பொருளில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தேவன் சொல்கிறார். உலகப் பொருளில் உண்மையாக இருந்தால் மெய்யான பொருளை தேவன் நமக்கு தருவாராம். நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 15. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு, தேவையானவைகளை வாங்குவதற்கு அவங்க உண்மையாய் செய்தாங்களாம். நெகேமியா 13:13. நெகேமியா 13:13. உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். அதனால் அந்த வேலையை அவங்க கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7.
கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்போஸ்தலருடைய காலத்தில் சகலமும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்னு வேதம் சொல்லுது. ஆனால் அதுலேயும் பிரச்சனை வந்துருச்சு. அதாவது கிரேக்கர் யூதர் அவங்களுக்குள்ள பிரச்சனை. அப்படி வந்தபோது அப்போஸ்தலர்கள் ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அப்போஸ்தலர்கிட்ட எல்லாம் சொல்லும்போது அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்கிறது எங்களுக்கு தகுதி அல்ல. நாங்கள் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று தீர்மானம் பண்ணாங்க. ஆனால் இந்த பந்தி விசாரணை செய்கிறதுக்குன்னு சிலரை தேர்ந்தெடுத்தால் அவங்க அந்த 6ஆம் அதிகாரம் 1 மறுபடியும் வாசிக்கலாம். அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். பாருங்க, பந்தி விசாரணை செய்யறதுக்கே யாரை ஏற்படுத்துறாங்க? பரிசுத்த ஆவி பெற்றவங்களை ஏற்படுத்துறாங்க, அபிஷேகம் பெற்றவங்களை ஏற்படுத்துறாங்க. நாங்களோ தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார். ரெண்டு நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 9-12. 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 'இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14-17. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17. ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தனயம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமில் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமில் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல்
அதை கர்த்தர்க்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தாங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனிதரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். அந்த கிணத்துல ஊறுற தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லி தாவீது அதன் மேல் ஆவல் கொண்டு அதை கொண்டு வரும்படி ஆணையிட்டான். அப்போ 3 பராக்கிரமசாலிகள் அங்கே போய் அந்த தண்ணீரை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் தாவீதுக்கு மனசு வாதிக்குது. ஏன் வாதிக்குதுன்னா, நான் கேட்ட உடனே இந்த 3 பராக்கிரமசாலிகளும் எத்தனையோ சோதனைகளை கடந்து அவர்கள் போய் இந்த தண்ணீரை கொண்டு வந்திருக்காங்க. இதை நான் குடித்தேன்னா அவங்களுடைய ரத்தத்தை நான் குடிக்கிறது போல இருக்கும். அதனால் இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக சொல்லி அந்த தண்ணீரை என்ன செஞ்சிட்டான், கீழே ஊற்றிட்டான். கஷ்டப்பட்டு தண்ணியை கொண்டு வராங்க, ஆனால் அந்த தண்ணீரை கீழே ஊற்றிட்டான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு, பல சோதனைகளை கடந்து போய் இந்த தண்ணீரை கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தருக்கென்று அதை ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். பிறருக்கு உதவுவதில் உண்மை. 3 யோவான் 5ஆம் வசனம். பிரியமானவரே, உண்மையாய் செய்கிறாய். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? காயு, அவரை பற்றி எங்க சொல்லப்பட்டிருக்கு. நீ செய்கிறதை உண்மையாய் செய்கிறாய் என்று அப்போஸ்தலன் பாராட்டுகிறார். உபாகமம் 1:16. உபாகமம் 1:16. நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியருக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கு செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பட்டீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. நியாயம் விசாரிக்கிற விஷயத்துல ஆரம்பத்தில் எல்லாமே மோசைகிட்ட வந்துட்டு இருந்தாங்க. அப்போ மோசையினுடைய மாமா ஒருத்தர், எத்தரோன்னு பேர், அவர் என்ன சொன்னார், ஏப்பா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே வேலையாக இருக்கு, நீ இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்படி செய்யாத, உண்மையாக இருக்கிறவர்களை இதுக்குன்னு ஏற்படுத்து. 10 பேருக்கு உத்தர, இப்படி 50 பேருக்கு உத்தர ஏற்படுத்தி அவர்கள் இந்த காரியத்தை குறித்து நியாயம் விசாரிக்கட்டும்,
ரொம்ப கடினமாக தோன்ற காரியங்களை மாத்திரம் என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு மோசே சொல்கிறார். இப்போ மோசே இந்த மாதிரி அவர் ஒரு முடிவு வர்றதுக்கு காரணம் அவருடைய மாமனாகிய எத்ரோ என்பவர் அதை பற்றி சொல்லிட்டு போகிறார். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்க உங்ககிட்ட வந்து காரியங்களை சொல்லி நியாயம் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க. நீ இப்படி செஞ்சீன்னா நீயும் சோர்ந்து போவ, ஜனங்களும் சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் உண்மையுள்ள மனுஷர்களை சிலரை நியமித்து கடினமாய் தோன்றுகிற காரியங்களை மாத்திரம் என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். சாட்சி கூறுவதில் உண்மை. நீதிமொழிகள் 14:5. பொய்சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சொல்றவன் பொய்களை ஓதுகிறான். அடுத்து நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மையாக இருக்கணும். சங்கீதம் 5:9. சங்கீதம் 5:9. இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அவருடைய வாயில உண்மை இல்லை, அவர்கள் இச்சகம் பேசுகிறார்கள். தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. கலரங்கிறார். பிரேத குழின்னா கலர. இந்த கலர மாதிரி இருக்கு அவங்களுடைய தொண்டை. நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லுகிறார். யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தில் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் என்று இந்த எரிகூங்கிறவர் சொல்றார். யோபு உடம்பெல்லாம் புண்ணாகி அப்படியே ஒரு ஓட்டு எடுத்து சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ இந்த யோபுனுடைய நண்பர்கள் ஒரு சிலர், அவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்கிறதுல, அவர்கள் வந்து சில நியாயங்களை எல்லாம் சொல்கிறாங்க. அந்த நியாயங்கள் யோபுவுக்கு ஒத்து போகலை. ஆக கடைசியில் இந்த எலிகுங்கிறவர் தான் எல்லாருலேயும் வயசில் சின்னவர். அவர் மற்றவங்க எல்லாம் வயசில் மூத்தவங்க. இப்போ இவர் வந்து இந்த எலிகுங்கிறவர் தான். மறுபடி வாசிக்கலாம். யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் என்று சொல்றார். 1 தீமோத்தேயு 3:8-9. அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும்
விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த காத்துக்கொள்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசம் எங்கே தங்கும்னா சுத்த மனசாட்சியில் தான் தங்கும். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எல்லா காரியங்கள்லையும் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்கிறவர்களுக்கு அவங்க ஆண்டவருடைய காரியங்களில் விசுவாசமாக இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போமானால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஊழியத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை பிரசங்கிப்பதிலே உண்மையாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் உண்மையாக இருக்க வேண்டும். பிறரை சீர்திருத்துகிற விஷயத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். ரகசியங்களை காத்து கொள்வதிலே உண்மையாக இருக்க வேண்டும். தகவல்களை அறிவிப்பதிலே உண்மையாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலேயும் உண்மையாக இருக்க வேண்டும். நமது நடவடிக்கைகளில் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளில் உண்மையாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களில் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதில் உண்மையாக இருக்க வேண்டும். நியாயம் கூறுவதில் உண்மையாக இருக்க வேண்டும். சாட்சி சொல்வதில் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகளில் உண்மையாய் இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.